மனித வாழ்வு ஒரு பயணம். சிலர் வாழ்ந்து மறைந்து விடுகிறார்கள், சிலர் வாழ்ந்து நினைவாகி விடுகிறார்கள். அத்தகைய நினைவாகிய ஒரு மனிதர் வைத்திய கலாநிதி தி. ஞானசேகரன் அவர்கள். ஈழத்து இலக்கிய பெருவழியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த இலக்கிய ஆளுமையும் நாவல், சிறுகதை, பயணக் கட்டுரைகள், 10 எழுத்துக்கள், விமர்சனம், ஆய்வுக் கட்டுரைகள் ஆகியவற்றை இலக்கிய உலகத்துக்கு படித்து வரும் தொகுப்பாசிரியராகவும் வெளியீட்டாளராகவும் ஞானம் என்னும் இதழாசிரியருமாகிய சாகித்ய ரத்னா வைத்திய கலாநிதி அமரர் தி. ஞானசேகரன் அவர்களை நினைத்து பார்க்கும் நேரம் இது. இவர் 15ஆம் திகதி 4ஆம் மாதம் 1941 அன்று யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவனில் தியாகராஜா ஐயர் பாலாம்பிகை தம்பதியின் முதல் குழந்தையாக பிறந்தார். கங்காதர குருக்கள், சாமிநாத சர்மா, லலிதாம்பாள், வைத்தீஸ்வரன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள். புன்னாலைக்கட்டுவன் அரசினர் தமிழ் பாடசாலையில் கல்வி கற்க ஆரம்பித்து மெதடிஸ்த ஆங்கில பாடசாலை, உரும்புரா இந்து கல்லூரியில் தொடர்ந்து கற்று இலங்கை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று டாக்டராகி வைத்திய கலாநிதியானார். பின் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்பை மேற்கொண்டு கலைமானி பட்டம் பெற்றார். கீழ்மலை சமஸ்கிருத அறிஞர்களில் ஒருவராக திகழ்ந்த பேராசான் மகா மகோபாத்தியாயர் பானா ராமையார் அவர்களின் புதல்வியாகிய ஞானலட்சுமி அவர்களை 1971ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். இவர்களுக்கு ராஜேஸ்வரன், வசுந்தரா, பாலச்சந்திரன் ஆகிய பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர் இளம் வயது முதல் ஓர் இலக்கிய சூழலில் வளர்ந்தார். தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை எழுதிய வித்வசிரோமணி சீனா கணேசையர் இவரின் பூட்டனார் ஆவார். தற்போது நல்லூரில் உள்ள ஆதீனத்தை நிறுவியவரும் கதாபிரசங்க விற்பனராக விளங்கியவரும் தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டாற்றியவருமான மணி ஐயர் என்கின்ற சுவாமிநாத தம்பிரான் சுவாமிகள் இவரது தாய்மாமனாவார். இவர்களை விட இவரின் உறவினர் பலர் பழந்தமிழ் இலக்கியங்களில் பரிச்சயம் உள்ளவர்களாக விளங்கி இலக்கிய சுவையுடன் பேச வல்லவர்கள். இதன் காரணமாக இவருக்கு இளம் வயதிலேயே பழந்தமிழ் இலக்கியங்களில் ஈடுபாடு ஏற்பட்டது. பாடசாலையில் கற்கும் காலத்திலேயே இவரது தாயார் இவரது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தார். அக்காலகட்டத்தில் கல்கி, ஆனந்த விகடன், கலைமகள் போன்ற சஞ்சிகைகளை வாசிக்கத் தொடங்கிய இவர் கல்கி, அகிலன், சாண்டில்யன், ஜெயகாந்தன், மூனா வரதராஜன், புதுமைப்பித்தன் ஆகியோரின் படைப்புகளை ஆர்வத்துடன் வாசித்து வந்தார். இதனால் இவர்களைப் போல் தானும் கதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த கண்ணன் என்ற சிறுவர்களுக்கான சஞ்சிகை ஒன்றில் சிறு துணுக்குகள், வாசகர் கடிதங்கள் போன்றவற்றை தன்னுடைய பாடசாலை காலங்களில் எழுதி வந்தார். இவை அந்த சஞ்சிகையில் பிரசுரமானதும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு மேலும் அதிகரித்தது. இவருடைய 23வது வயதில் 1964ஆம் ஆண்டு கலைச்செல்வி என்ற சஞ்சிகையில் வெளிவந்த பிழைப்பு என்ற சிறுகதையுடன் இலக்கிய உலகில் காலெடுத்து வைத்தார். தொடர்ந்து பல சிறுகதைகள் இலங்கையில் வெளிவந்து கொண்டிருந்த வார பத்திரிகைகள், சஞ்சிகைகளில் எழுதினார். இந்திய சஞ்சிகையான கலைமகளிலும் இவரின் சில கதைகள் பிரசுரமாகியுள்ளன. அன்றிலிருந்து வாழ்வியல், சமூகம், வரலாறு, அரசியல், பொருளாதாரம், இன முரண்பாடு, போராட்டம், விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை பிரச்சினைகள் போன்ற பல துறைகளில் அவருடைய படைப்புகள் வெளிவந்தன. மலையகம் மண்ணில் ஒரு வைத்தியராக பதவி ஏற்றதன் பின் 1973ஆம் ஆண்டு இவருடைய முதல் தொகுதியான கால தரிசனம் என்னும் நூல் வெளிவந்தது. பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் முன்னுரையுடன் வந்த இந்த தொகுதியில் 12 சிறுகதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன. 1999ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஞானசேகரன் அவர்கள் ஞானம் என்னும் சஞ்சிகையை ஆரம்பித்தார். சஞ்சிகை ஆரம்பித்து பல எழுத்தாளர்களுடைய படைப்புகளை தன்னுடைய சஞ்சிகையில் பதிவு செய்து தமிழ் இலக்கியவாதிகளுக்கு பெரும் பணியாற்றியுள்ளார்.
2007 ஆண்டு ஞானம் பதிப்பகம் என்ற நூல் வெளியீட்டகத்தை ஆரம்பித்து பலதரப்பட்ட இலக்கிய நூல்களை வெளியிட்டு வருகிறார். ஞானம் பதிப்பகத்தின் நூல்கள் தேசிய சாகித்ய விருது, மாகாண சாகித்ய விருதுகள் உட்பட பல்வேறு இலக்கிய நிறுவனங்களின் விருதுகளை பெற்றுள்ளன. வைத்திய கலாநிதி தி. ஞானசேகரன் அவர்கள் கால தரிசனம், புதிய சுவடுகள், குருதிமலை, லயத்து சிறைகள், கப்பாத்து, அல்சேசனும் ஒரு பூனைக்குட்டியும், புரிதலும் பகிர்தலும், ஆஸ்திரேலியா பயணக்கதை, கார்த்திகேச சிவத்தம்பி இலக்கியமும் வாழ்க்கையும், ஞானசேகரன் சிறுகதைகள், கொக்லாய் மாமி, சிறைப்பட்டிருத்தல், வட இந்திய பயண அனுபவங்கள், எனது இலக்கிய தடம் 1ஆம் பாகம், சாகித்ய ரத்னா செங்கை ஆலியான், லண்டன் பயண அனுபவங்கள், ஐரோப்பிய பயண அனுபவங்கள், கனடா பயண அனுபவங்கள், பகிர்தலும் புரிதலும், சரித்திரம் பேசும் சாகித்ய ரத்னா விருதாளர்கள், வால்கானோ, யாவரும் கேளீர் ஆகிய 25 நூல்களை இலக்கிய உலகத்துக்கு தந்திருக்கின்றார். ஈழத்துப் போர் இலக்கியம், புலம்பெயர் இலக்கியம், இலங்கை எழுத்தாளர்களின் நேர்காணலை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் இலக்கிய வெளி ஆகிய நூல்கள் ஈழத்தமிழ் இலக்கிய வரலாற்றில் புதிய வகைமையையும் சஞ்சிகை வரலாற்றில் ஒரு புதிய உத்வேகத்தையும் தந்த நூல்களாக இருக்கின்றன. ஞானம் இலக்கிய பண்ணை என்ற அமைப்பினை உருவாக்கி ஈழத்தின் நவீன தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய சான்றோர்க்கும், சாகித்ய ரத்னா தேசத்தின் கண் போன்ற அரச கௌரவம் பெற்ற இலக்கிய கர்த்தாக்களுக்கும் விழாக்கள் எடுத்து கௌரவம் செய்ததோடு எழுத்தாளர்களுக்கு மணி விழாக்கள், பவள விழாக்களை நடத்தி கௌரவம் செய்துள்ளார். ஈழத்து இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளிகள் இயற்கை எய்திய போது இந்த அமைப்பின் மூலம் அவர்களுக்கு அஞ்சலி கூட்டங்களை ஒழுங்கு செய்து அனுதாபம் செலுத்தியும் வந்துள்ளார். 1977 வீரகேசரி பிரசுரமாக வெளிவந்த இவருடைய புதிய சுவடுகள் என்னும் முதல் நாவல் அந்த ஆண்டின் சிறந்த நாவலுக்கான அரச சாகித்ய விருதினையும் பெற்றுக்கொண்டது. அதேபோல் குருதிமலை நாவல் 1978 ஆண்டு அரசின் சாகித்ய விருதை பெற்றது. இது கொடகே நிறுவனத்தினரால் தலன யகட என்ற பெயரில் சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டது. மதுரை அமெரிக்க மிஷன் பல்கலைக்கழகத்தில் முதுமானி பட்ட படிப்புக்கு 1992 இருந்து 1993 காலப்பகுதியில் பாடநூலாகவும் வைக்கப்பட்டிருந்தது. 2022 ஆண்டில் அர்ப்பணிப்பு மிகுந்த இலக்கிய சேவைக்காக இலங்கை அரசின் அதி உயர் இலக்கிய பெருமையான சாகித்ய ரத்னா விருதினை பெற்றுக்கொண்டார். சாகித்ய ரத்னா ஞானசேகரன் இலங்கை தமிழ் இலக்கிய துறைக்கு தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிப்பு செய்தமைக்காக வாழ்நாளில் ஒருமுறை மாத்திரம் வழங்கப்படும் சாகித்ய ரத்னா விருது இம்முறை பிரபல இலக்கிய மேதை வைத்திய கலாநிதி தி. ஞானசேகரன் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. இவரது அல்சேசனும் ஒரு பூனைக்குட்டியும் என்னும் சிறுகதை தொகுப்பானது 1998 சப்ரஹமுவா பல்கலைக்கழகத்தில் கலிமானி சிறப்பு பட்டப்படிப்பிற்கு பாடநூலாக வைக்கப்பட்டுள்ளது. லயத்து சிறைகள், கவ்வாத்து என்ற நாவல்கள் மத்திய மாகாண சாகித்ய விருது பெற்றிருக்கின்றன. எரிமலை கொடகே சாகித்ய விருதையும் தமிழ்நாட்டு கரிகாட் சோழன் விருதையும் பெற்றது. இந்நாவல் கொடகே நிறுவனத்தினரால் சிங்கள, ஆங்கில மொழிகளிலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவரின் தேர்வு செய்யப்பட்ட 10 சிறுகதைகளை சிங்கள மொழிக்கு மாற்றி பரதேசி என்னும் பேரில் கொடகே நிறுவனம் வெளியிட்டுள்ளது. பல நாடுகளுக்கு பயணம் செய்து ஆய்வு கட்டுரைகளை இவர் சமர்ப்பித்திருக்கின்றார். 1995 ஏப்ரல் மாதம் மல்லிகை சஞ்சிகை தி. ஞானசேகரன் அவர்களின் புகைப்படத்தை தனது முகப்பு அட்டையில் பிரசுரித்து கௌரவத்தை வழங்கியது. அத்தோடு மண், ஏழைதாசன், அகமதி, படிகள், கொழுந்து, ஜீவநதி, கொழும்பு தமிழ்ச்சங்கம், காப்பிய கதிரோன் முனைவர் முஹைதீன் அனஸ் புத்தகத்திலும் முதல் பக்க அதிதியாக இவருடைய புகைப்படத்தை வெளியீடு செய்திருக்கின்றன.
பிரசார நிறுவனம் 2000ஆம் ஆண்டில் ரத்னதீபி விருதினை அளித்து கௌரவித்தது. இலங்கை அரசு இவருக்கு கலாபூஷண விருது வழங்கி கௌரவித்தது. புன்னாலை கட்டுவன் அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை சமூகம் சார்பில் 11/9/2000ஆம் ஆண்டு கலைஞானமணி என்ற பட்டம் வழங்கி கௌரவித்தது. கிழவினை மடகே சிந்தனை வட்டம் 20/12/2008 அன்று இதழியல் வித்தகர் விருது வழங்கி கௌரவித்தது. கொழும்பு கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழா 2011 மகாவித்வான் சி கணேசையர் விருது வழங்கி கௌரவித்தது. இவர் ஞானம் இலக்கிய பண்ணை அமைப்பாளர், கொழும்பு தமிழ்ச்சங்கம் செயலாளர், புன்னை நலன்புரி சங்கம் தலைவர், இலங்கை இணை இலங்கை எழுத்தாளர் தேசிய அமைப்பு செயலாளர் என பல்வேறு அமைப்புகளில் அங்கம் வைத்திருக்கின்றார். இவ்வாறு 20ஆம் 21ஆம் நூற்றாண்டுகளில் மனத்தில் நிலைத்திருக்கின்ற இலக்கிய பேராளுமை வைத்திய கலாநிதி தீனா ஞானசேகரன் அவர்கள் 11/4/2026 அன்று இவ்வுலகை விட்டு நீங்கினார். வாழ்வு முடிந்தாலும் நினைவுகள் மறையாது. வைத்திய கலாநிதி தி ஞானசேகரன், நீங்கள் எங்களுடன் என்றும் வாழ்கின்றீர்கள். எனது வாழ்க்கையில் நான் அறிந்த தத்துவம் ஒன்று உண்டு. நாம் இந்த சமூகத்திற்கு எவ்வளவை கொடுக்கின்றோமோ அதற்கு மேலாக இயற்கை எமக்கு திருப்பி தரும் என்று கூறும் இவருடைய தத்துவத்தை எல்லோரும் மனதில் பதித்து இவருடைய ஆத்மா சாந்தியடைய இறை ஆற்றலை பிரார்த்திப்போம்.